ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஏபிபியின் தமிழ் வணக்கம். தமிழகத்துல இரு பெரும் கட்சியான அதிமுக, திமுக இந்த இரண்டு கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பிரச்சனைகள் பல்வேறு இருந்தாலும் அது உட்கட்சிக்குள்ளேயே தான் இருந்து வந்தது. ஆனா தற்போது திமுகவுடைய, அதாவது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை பொதுவெளியில தேனி எம்பியும் ஆண்டிபட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் பொதுமக்கள் இருக்கையிலேயே ஒருவருக்கொருவர் கடும் சொற்களால வாக்குவாதம் செஞ்சது அரசியல் வட்டாரத்துல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தேனி மாவட்டம் ஆண்டிபட்டியில நடந்த அரசு விழாவுல தேனி எம்பியுமான தங்கத்தமிழ் செல்வனும் அதே நேரத்துல ஆண்டிபட்டி சட்டமன்ற உறுப்பினரான எம்எல்ஏ மகாராஜன் என்பவரும் அந்த நிகழ்வுல கலந்துகிட்டாங்க. இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும் போதே தேனி எம்பியுமான தங்கத்தமிழ் செல்வனும் ஆண்டிபட்டி எம்எல்ஏவுமான மகாராஜனும் ஒருவருக்குறையே கடும் சொற்களால திட்டிக் கொண்டு வாக்குவாதம் செய்தது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை என்பது உச்சகட்டத்துக்கு வந்திருக்கின்றத பார்க்க முடியுது. இந்த பிரச்சனைக்குடைய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கட்சியுடைய புரோட்டோகால் படி ஒரு எம்பியுடைய புகைப்படம் ஏன் போடவில்லை அப்படின்னு தங்கத்தமிழ் செல்வன் சட்டமன்ற உறுப்பினரான மகாராஜனை பார்த்து கேள்வி எழுப்பிய போது இருவருக்கிடையே கடும் பிரச்சனையா மாறினதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம ஒரு போட்டோவால இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததா அப்படின்னு நாம விசாரிக்கும் போது தங்கத்தமிழ் செல்வன் கம்பத்துக்காரரா இருந்தாலும் 2001ஆம் ஆண்டிலேயே ஆண்டிபட்டி சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அப்போது இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசியாக இருந்தவர் ஜெயலலிதாவுக்காக ஆண்டிபட்டியுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததும் அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டுல ஆண்டிபட்டி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து வந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில இருந்தே தங்கத்தமிழ் செல்வனுக்கும் தற்போது எம்எல்ஏவா இருக்கக்கூடிய மகாராஜன் என்பவருக்கும் அவ்வளவா சேராது அப்படின்றது கட்சி வட்டாரங்கள்ல பேசப்படுவதை நம்ம கேட்க முடிஞ்சது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி டிடிவி தினகரன் அவருடைய பக்கம் இருந்தாரு தங்கத்தமிழ் செல்வன். அதே வேளையில தான் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் இதே மகாராஜன் ஆண்டிபட்டி சட்டமன்ற உறுப்பினரா திமுக கட்சியில போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் திமுகவில் இணைஞ்ச தங்கத்தமிழ் செல்வன் 2021ஆம் தேர்தலில் இதே ஆண்டிபட்டி தொகுதியில தான் போட்டியிடணும் அப்படின்னு எதிர்பார்த்ததாகவும் அந்த நேரத்துல தான் ஆண்டிபட்டி சட்டமன்றம் நம்ம எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல இருந்த போது மகாராஜன் தலைமையிடத்துல பேசி அதே ஆண்டிபட்டி தொகுதியை தம்பக்கம் தக்க வச்சுக்கிட்டதாகவும் அந்த நேரத்துல தான் தங்கத்தமிழ் செல்வன் போடி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு, அதாவது ஓபிஎஸ் அவர்களுடைய எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். இதுலதான் ஆண்டிபட்டி சட்டமன்றம் நமக்கு கிடைக்கல அப்படின்னும் மகாராஜன் மீது தங்கத்தமிழ் செல்வனுக்கு ஏற்கனவே ஒரு கோபம் இருப்பதாகவும் அதே உட்கட்சியில பேசப்படுது. இதை தொடர்ந்துதான் தேனி மக்களவை தேர்தலில் தங்கத்தமிழ் செல்வன் திமுக சார்பாக களம் இறக்கப்பட்டு தேர்தல் பணிகள் செஞ்சிட்டு இருக்கும் போது இதே மகாராஜன் என்பவர் தேர்தல் கணப்பணிகள்ல மகாராஜன் தரப்பினர் சரிவர தேர்தல் பணிகளை வேலை செய்யல அப்படின்னும் தலைமையிடத்துல தங்கத்தமிழ் செல்வன் புகார் தெரிவித்ததாகவும் அந்த மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு ஆண்டிபட்டி தொகுதியில தனக்கு போதுமான வாக்குகள் சரிவர கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு புகாரையும் ஏற்கனவே மகாராஜன் மீது தலைமையிடத்துல தங்கத்தமிழ் செல்வன் முறையிட்டிருந்ததாகவும் கட்சி வட்டாரத்துல பேசப்படுது. இதுக்கு நடுவுல தான் தேனி மாவட்டத்தை இரு பிரிவுகளா பிரிக்கப்பட்டு தேனி தெற்கு, வடக்கு என மாவட்டத்தை இரண்டா பிரிக்கப்பட்டு 2 மாவட்ட செயலாளராக நியமிச்சது கட்சியோட தலைமை. தேனி தெற்கு மாவட்ட செயலாளராக கம்பம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் தேனி வடக்கு மாவட்ட செயலாளராக தங்கத்தமிழ் செல்வனையும் நியமிச்சாங்க. இதுலதான் தேனி தெற்கு மாவட்டத்துக்குள்ள ஆண்டிபட்டி தொகுதி வந்ததுனால தங்கத்தமிழ் செல்வன் அவர்களை கண்டுக்கிறாம ஆண்டிபட்டி சட்டமன்ற இருக்கக்கூடிய மகாராஜன் தேனி தெற்கு மாவட்ட செயலர் கூட இணைஞ்சு பணியாற்றியதும் அதே நேரத்துல தேனியுடைய எம்பி ஆனதும் தங்கத்தமிழ் செல்வன் தேனி மாவட்டத்தை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிட்டதாலும் தங்கத்தமிழ் செல்வன் தங்களுடைய ஆதரவாளர்களுடைய தனிச்சு தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு வர்றதாகவும் இதனாலேயே தேனி தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் தேனி எம்பியா இருக்கக்கூடிய தங்கத்தமிழ் செல்வனுக்கும் ஒரு முரண்பாடு இருக்குன்றதையும் கட்சி வட்டாரத்துல பேசப்படுறத நம்ம பார்க்க முடியுது. என்னதான் உட்கட்சி பிரச்சனைகள் இருந்தாலும் பொதுவேளையில, அதுவும் பொதுமக்கள் மத்தியில இரு அரசு பிரதிநிதிகள் இப்படி கடும் சொற்களால வாக்குவாதம் செஞ்சது அரசியல் வட்டாரங்கள் மட்டுமல்லாம தேனி மாவட்டத்திலேயே ஒரு பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றத நம்ம பார்க்க முடியுது. இந்த உட்கட்சி பிரச்சனை உச்சகட்டத்தில் இருந்ததுனால இருவரையும் கட்சியோட தலைமை வான் பண்ணி அடுத்து வரக்கூடிய தேர்தல் களப்பணிகளை தீவிரமா கையாள்வதற்கான வேலைகளை செய்யறனும் எச்சரித்தும் அறிவுரை புரியும் வட்டாரங்கள்ல பேசப்படுறதையும் நாம கேட்க முடிஞ்சது.
ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.